மெய்ப்பனின் குரல். திரு சி சாமுவேல், திருமதி டாலி சாமுவேல் துவங்கிய மெய்ப்பனின் குரல் ஊழியம் இந்த ஆண்டு 50 ஆண்டுகளை நிறைவு செய்கிறது. இதன் மூலம் தொலைக்காட்சி ஊழியம், கிராம ஊழியங்கள், சிறுவர் ஊழியங்கள் மற்றும் ஒரிசா, மேற்கு வங்காளம், பீகார் ஆகிய மாநிலங்களில் மிஷனரி பணிகள் நடைபெறுகிறது. இதன் இணை ஊழியமான மக்னாயின் சம்பூரண ஊழியத்தின் மூலம் வட இந்தியாவில் ஆலயங்கள் கட்டுதல், மிஷனரி பணிகள் மற்றும் ஏழைகளுக்கு உணவளித்தல், மேய்ப்பனின் குரல் பத்திரிகை ஊழியம், புத்தக ஊழியங்கள் ஆகியவை நடைபெறுகின்றன. இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபம் செய்வீர்களா? உங்கள் மேலான காணிக்கைகள் மூலம் இந்த ஊழியத்தை தாங்குவீர்களா? அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். என்னைக்காவது நீங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறீங்களா? ஒருவேளை நம்ம எல்லாரும் அதுக்கு எஸ் ஆமான்னு தான் சொல்லுவோம், அப்படி தானே? நிறையா நேரங்களில் நம்ம புறக்கணிக்கப்படுகிறோம். ஏன் தெரியுமா? நம்ம எல்லாருமே குறை உள்ளவர்கள். அது மாத்திரம் இல்லை, நாமும் சில நேரங்களில் சிலரை புறக்கணித்திருக்கிறோம். இந்த சைக்கிள் அப்படியே மாறி மாறி என்ன செய்யும்? போகும். சில நேரம் வெளிப்படையாக தெரியும், சில நேரம் மறைஞ்சிருக்கும். அவங்க என்னை அவாய்ட் பண்ணுறாங்க அப்படி சில நேரம் நம்மளே சொல்லியிருக்கோம்ல. சில நேரம் இந்த தள்ளப்படுதல், புறக்கணிக்கப்படுதல் நம்மை மட்டுமல்ல, நம்மை சுற்றி உள்ளவர்களையும் பாதிக்கும். நமக்குள்ள ஒரு நம்பிக்கையின்மையை கொண்டு வரும், ஒரு அடைக்கப்பட்ட இருதயத்தை கொண்டு வரும். வளரணும், புதிய உறவுகள் வளரணுங்கிற அந்த எண்ணம் இல்லாமல் போகும். ஒருவேளை நெகட்டிவ் தாட்ஸ் தான் நமக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும் இல்லை? நிறைய நேரம் இதனால் நம்ம என்ன செஞ்சிடறோம்? கடவுளையே புறக்கணித்து விடுகிறோம். அருமையானவர்களே, இதுதான் பிசாசுடைய தந்திரம். கடவுள் மேலேயே ரிஜெக்ஷனை கொடுத்துருவான். கடவுள் என்னை தள்ளிட்டாரு, ஏன் எனக்கு இப்படி செஞ்சார் அப்படின்னு சொல்லி நிறைய நேரங்களை ஈஸியாக கடவுளை குறை சொல்லுறோம். அருமையானவர்களே, தேவன் நம்மை புறக்கணிக்கிறவரே அல்ல. என்னிடத்திலே வருகிற எவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை அப்படின்னு இயேசு சொல்லியிருக்கிறார். நான் ஏன் இப்படி பிறந்தேன், எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேள்வியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து நம்ம ஏற்றுக்கொள்கிறது மாத்திரமல்ல, நம்மையும் உயர்த்தி ஆசீர்வதிக்கிறார். சங்கீதம் 118:22. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. வீடு கட்டினவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. இது வேத வசனம். ஒருவேளை நான் தள்ளப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன் நீங்கள் நினைக்கிறீங்களா? கர்த்தர் உங்களையும் மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுவார். எந்த இடத்துல தள்ளப்பட்டீங்களோ அந்த இடத்துல உங்களை உயர்த்துவார். வேத வசனம் சொல்லுகிறது, நீங்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலேயும் உங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். மோசே என்ற தேவனுடைய மனிதனை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த மோசே அவன் என்ன நினச்சான்? என்னுடைய ஜனங்களை நான் தான் மீட்க வேண்டும். அந்த எபிரேய ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அடிமையாக இருந்தார்கள். அதனால் அவன் நினச்சான், தேவன் தன்னுடைய கையினாலே அவர்களுக்கு மீட்பை கொடுப்பார் என்று அவன் நம்பியிருந்தானான். அப்போஸ்தலர் 7:25 விதமாய் சொல்கிறது, தன்னுடைய கையினாலே தேவன் தங்களுக்கு ரட்சிப்பை தருவார் என்பதை தன்னுடைய சகோதரர் அறிந்து கொள்வார்கள் என்று அவன் நினைத்தான், அவர்களோ அறியவில்லை. பாருங்க, ஒரு எகிப்தியனும் ஒரு எபிரேயனும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. உடனே இவன் இந்த எபிரேயன் என்னுடைய சகோதரன் சொல்லி அந்த எகிப்தியனை வெட்டி கொண்டு புதைச்சிட்டு இவனை நீ போடா சண்டை போடாமன்னு அனுப்பி விட்டுட்டான். அடுத்த நாள் 2 எபிரேயர் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. சண்டை போட்ட உடனே இவன் என்ன செய்கிறான்? நீங்கள் 2 பேரும் சகோதரர்கள், ஏண்டா சண்டை போடுறீங்கன்னு சொன்ன உடனே அதில் ஒருத்தர் சொல்லிட்டான், நேற்று அவனை கொன்னில, அது மாதிரி என்னையும் கொண்டு போடலான்னு நினைக்கிறியா அப்படின்னு சொன்ன உடனே மோசேக்கு பயம் வந்துருச்சு. இந்த காரியம் பார்வோன் வரைக்கும் போயிருச்சு.
பாருங்க, உடனே அந்த தேசத்தை விட்டே ஓடி போயிட்டான். மீதியான் தேசத்தை விட்டு ஓடி போயிட்டான். எப்படி இந்த ஜனங்களுக்கெல்லாம் தலைவனாகணும்னு நினச்சான், ஆனால் அவன் வேறு இடத்துக்கு ஓட வேண்டியதாயிடுச்சு. தன் சொந்த ஜனங்களையே விட்டு தூரமாய் போனான். வனாந்திரத்தில் அலைந்து திரிந்தான். ஆடுகளை மேய்த்து கொண்டு ஒரு ராஜ அரண்மனையில் இருந்தவன் அனாதையை போல வனாந்திரத்தில் திரிந்தான். உள்ளத்தில் எப்படி இருந்திருக்கும், இல்லை நான் இப்படி தள்ளப்பட்டு போனேனே, எங்கள் சொந்த ஜனங்களை விட்டு தள்ளப்பட்டு போனேனே, இந்த நல்ல சொகுசு வாழ்க்கையை தள்ளப்பட்டு போனேனே, இன்றைக்கி தனியாக அனாதையாக அலைந்து கொண்டிருக்கனே அப்படிலாம் நினச்சிருக்கலாம்ல. ஆனால் ஆண்டவர் அந்த பாடுகளின் மத்தியிலே அவனை உருவாக்கினார். ஒரு முச்செடியின் நடுவிலே திடீர்னு தரிசனமாகி ஆண்டவர் அவனோடு கூட பேசினார். பேசி, எகிப்தில் என் ஜனங்கள் அடிமையாக இருக்கிறாங்க, அவங்கள விடுவிக்கணும், நீ வா, உன்னை தான் நான் தலைவனாய் அனுப்ப போகிறேன் என்று சொன்னார். அப்போஸ்தலர் 7:35 விதமாய் சொல்கிறது, உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார் என்று சொல்லி அவர்கள் மறுதலித்திருந்த இந்த மோசேயை தானே தேவன் முட்செடியில் அவனுக்கு தரிசனமான தூதனாலே தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார். அல்லேலூயா. நீ யாருடா எங்களுக்குன்னு சொன்னான்ல, அதே ஜனங்களுக்கு தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினானாம். பாருங்க, அது மாத்திரம் இல்லை, இந்த மோசையை குறித்து வேதம் சொல்கிறது. உபாகமம் 34:10 வாசிக்கிறேன். மோசே எகிப்து தேசத்திலே பார்வோனுக்கும் அவனுடைய எல்லா ஊழியக்காரருக்கும் அவனுடைய தேசம் அனைத்துக்கும் செய்யும்படி கர்த்தர் அவனை அனுப்பி செய்வித்த சகல அடையாளங்களையும் அற்புதங்களையும் அவன் இஸ்ரவேலர் எல்லாருக்கும் பிரத்யட்சமாய் செய்த சகல வல்லமையான கிரியைகளையும் மகா பயங்கரமான செய்கைகளையும் பார்த்தால் கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசையை போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலில் அப்புறம் எழும்பினதில்லை என்று விளங்கும். பாருங்க, தள்ளப்பட்ட மோசே, எல்லாராலும் தள்ளப்பட்டு வனாந்தரத்துக்கு போன மோசே, அவனை போல அவனுக்கு முன்னும் இல்லை அவனுக்கு பின்னும் இல்லைன்னு வேதம் சொல்லுகிற அளவு கர்த்தர் அவனை உயர்த்தினார். நியாயாதிபதிகள் 11:1-2 எப்தாங்கிற ஒரு மனுஷனை குறித்து வாசிக்கிறோம். கீலேயாத்தியனான எப்தா பலத்த பராக்கிரமசாலியா இருந்தான். அவன் பரஸ்திரியின் குமாரன். கீலேயாத் அவனை பெற்றான். கீலேயாத்தின் மனைவியும் அவனுக்கு குமாரர்களை பெற்றாள். அவன் மனைவி பெற்ற குமாரர் பெரியவர்களான பின்பு அவர்கள் எப்தாவை நோக்கி, உனக்கு எங்கள் தகப்பன் வீட்டிலே சுதந்திரம் இல்லை, நீ அந்நிய ஸ்திரீயின் மகன் என்று சொல்லி அவனை துரத்தினார்கள். இங்கே எப்தா என்ற ஒரு மனுஷனை பார்க்கிறோம். அவனையும் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, துரத்திட்டாங்க. ஆனால் இந்த எப்தா என்ன செய்வானா, 11 வாசிக்கும்போது தன்னுடைய சங்கதிகளை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சமூகத்திலே அவன் சொல்லுகிறவனாய் இருந்தான். தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே சொன்னானா. பாருங்க, கொஞ்ச நாள் ஆச்சு, அவங்க இவன் கொஞ்சம் பேரை கூட்டிக்கிட்டு அவங்களுக்கு தலைவரானான், வீணரான மனுஷனோட. ஆனால் பாருங்க, திடீர்னு இஸ்ரவேலர் கூட அம்மோன் புத்திரர் சண்டை போட வந்தாங்க. அவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க, எப்தாவை போய் கூட்டிகிட்டு வந்தாங்க. கூட்டிகிட்டு வந்து, நீ எங்களுக்கு தலைவனாக இருன்னு சொன்னாங்க. அவன் சொன்னான், நீங்கள் தானேப்பா என்னை தள்ளி விட்டீங்க, திரும்ப எப்படி என்னை கூப்பிடுறீங்க? பாருங்கள், கர்த்தரிடத்தில் அவன் நம்பிக்கை வைத்திருந்தபடினாலே எங்கே அவன் தள்ளப்பட்டானோ அதே இடத்துல அதே மக்களுக்கு தலைவனாகவும் அதிகாரியாகவும் மாறினான் என்று பார்க்கிறோம். 1 நாளாகமோ 4:9-10 இன்னொரு மனிதனை குறித்து நாம் வாசிக்கிறோம். யாபேஸ் தன் சகோதரர்களை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடிருந்து தீங்கி என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். பாருங்க, இங்க யாபேஸ் என்ற ஒரு மனிதன் இருந்தான். அவன் பேரே துக்கம்னு அர்த்தமா. அவனுடைய தாய் துக்கத்தோடு இவனை பெற்றேன்னு சொல்லி அவனுக்கு யாபேஸ்ன்னு பேர் வச்சாங்க, துக்கத்தின் மகன். பாருங்க, ஐயோ நான் ஏன் இப்படி துக்கத்தின் மகனாக இருக்கணும்,
எங்கள் தாய் கூட என்னை துக்கத்தின் மகன் பெயர் வச்சிட்டாங்களே நான் நினைக்கல. அவன் கர்த்தரை சார்ந்து கொண்டான், கர்த்தரிடத்திலே ஜெபித்தான். என்ன ஜெபித்தான்? தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தரணும் ஜெபிச்சான். அவன் ஜெபித்ததை தேவன் தருகிறார். அருமையான சகோதரனே சகோதரியே, தள்ளப்பட்ட நிலைமையில் நீங்கள் இன்றைக்கி உணர்றீங்களா? கர்த்தரிடத்துல ஓடி வாங்க. எந்த இடத்துல தள்ளப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்க, உங்கள் சூழ்நிலையை காரணம் காட்டாதீங்க. மற்றவர்களை குறை சொல்லி கசந்து கசப்பையும் வெறுப்பையும் வளர்த்துக்கிடாதீங்க. உங்களை போல தள்ளப்பட்ட ஒருவர் இருக்கிறார். யார் தெரியுமா? அவர் தான் இயேசு கிறிஸ்து. யோவான் 1:11 இப்படி சொல்லுகிறது, அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரும் புறக்கணிக்கப்பட்டவர். ஏசாயாவில் நம்ம வாசிக்கிறோம். ஏசாயா 53:3 அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். இயேசு கிறிஸ்துவே புறக்கணிக்கப்பட்டவர், தள்ளப்பட்டவர், அசட்டை பண்ணப்பட்டவர். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அவர் அப்படி இருந்தபடியினாலே பிலிப்பியர் 2:7 தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானவருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தரென்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினாராம். பாருங்க, இங்கே இயேசு கிறிஸ்து புறக்கணிக்கப்பட்டார், தள்ளப்பட்டார், அசட்டை பண்ணப்பட்டார், பாடு அனுபவித்தவராய் இருந்தார். ஆனால் அவர் என்ன செஞ்சாராம்? தேவனுடைய ரூபமாக இருந்தும் நான் தேவன் சொல்லி அவர் பெருமைப்படவே இல்லை. அவர் கீழ்ப்படிந்தார், தாழ்த்தினார். இல்லை, இன்னைக்கு நம்மளையும் தாழ்த்துவோம் ஆண்டவருடைய சமூகத்தில். நான் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, அவர்கிட்ட போய் தாழ்த்தி அவரை சார்ந்து கொண்டு யாபேசை போல அவரிடத்திலே நம்முடைய கஷ்டங்களை சொல்லி ஜெபிப்போம். மோசேயை போல அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய அழைப்பை ஏற்றுக்கொள்வோம். கர்த்தர் நிச்சயமாக எப்போது நம்மையும் உயர்த்துவார்ங்கிறதுல சந்தேகமே இல்லை. ஜெபிக்கலாமா சகோதரனே சகோதரியே? அன்பான சகோதரனே சகோதரியே, நீங்கள் கூட இன்றைக்கி தள்ளப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்களோ? எல்லாரும் என்னை தள்ளிட்டாங்க, என்னை புறக்கணிக்கிறாங்க, என்னை அசட்டை பண்ணுறாங்க. இன்றைக்கி இயேசுவிடம் வாங்க. இயேசுப்பாட்ட உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. மோசேயை தலைக்கல்லாய் மாற்றினவர், எப்தாவை தலைக்கல்லாய் மாற்றினவர், யாபேசை தலைக்கல்லாய் மாற்றினவர் உங்களையும் தலைக்கல்லாய் மாற்றுவார். எந்த இடத்துல நீங்கள் தள்ளப்பட்டீங்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் வைப்பார். ஹல்லேலூயா. அன்பின் தகப்பனே, இந்த அருமையான ஜெப நேரத்துக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நான் தள்ளப்பட்ட கல்லை போல் இருக்கிறேன் என்று சொல்லி யாரெல்லாம் கலங்கி நிற்கிறாங்களோ ஆண்டவரே அப்பா, உம்மை நோக்கி பார்க்கும்போது அவர்களை உயர்த்துங்கப்பா. எந்த இடத்துல அசட்டை பண்ணப்பட்டாங்களோ, எந்த இடத்துல தள்ளப்பட்டாங்களோ, எந்த இடத்துல வெட்கம் அனுபவித்தாங்களோ அதே இடத்துல உயர்த்தி ஆசீர்வதிப்பீராக. உம்மாலே முடியும் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய கண்ணீரை தொடங்க, உள்ளத்துலேருந்து கசப்பு வெறுப்பு எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சு போட்டு கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மைக்கு தான் செய்வான்னு சொல்லி அவங்க உம்மை ஸ்தோத்தரிக்க ஆரம்பிக்கட்டும் ஐயா. இந்த பிள்ளைகளுடைய வெறுமையை மாற்றி விடுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். வேலையில்லாத காரியத்தை மாற்றி போடுங்க, நல்ல ஒரு வேலையை கொடுங்க ஆண்டவரே.
இயேசுவின் நாமத்தினாலே இவைகளை ஏற்றுக்கொள்கிற அநேகரை நீங்கள் எழுப்பி தரப்போறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. தனிமையிலே அடைத்து கொள்ளாதபடி கர்த்தாவே இயேசுவின் நாமத்தினாலே வெளியே புறப்பட்டு வரட்ட ஐயா. இயேசுவின் நாமத்தினால டிப்ரெஷன் ஸ்பிரிட் வெளியேறும்படியாய் கட்டளையிடுகிறோம். ஆண்டவரே, ஒரு சமாதானத்தை இன்னைக்கு தருவீராக. ஆண்டவரே, உங்களுடைய பிரச்சனையை மாற்றுங்கப்பா. ஆண்டவரே, தேவைகளை சந்திங்க, கடன் பிரச்சனைகளை மாற்றுங்க. குடும்பத்தில் எதற்காய் ஜெபிக்கிறார்களோ அத்தனையும் அருளி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். எங்கள் முகவரி மெய்ப்பனின் குரல் 518 பாரதிதாசன் தெரு, கமலாட்சிபுரம், வேலூர் 632002. எங்களை தொடர்பு கொள்ள விரும்புவோர் திரையில் காணும் எண்களை தொடர்பு கொள்ளவும்.